ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். உமா கார்த்திக் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே சாரா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு ஆடியோ நாவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேருங்க. கதையை கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டும் பண்ணிருங்க. சரிங்க, இப்போ எழுத்தாளர் உமா கார்த்திக் அவர்கள் எழுதிய தீராதடி நான் கொண்ட ஏக்கம் என்னங்க, கதையை கேட்க போலாமா? அத்தியாயம் 13. திடீரென பவித்ரா அழுது கொண்டு கீழே சரிந்ததும் வெடவெடுத்து போனாள் வர்ஷா. ஆங்காரமாய் தன் தலையில் ஓங்கி ஓங்கி அடித்துக் கொள்பவளை நெருங்க கூட ஒருவித பயம் ஒந்தியது. வர்ஷாவின் இதயத்தில் பவித்ரா என்று கூச்சலிட்டவள் அருகில் சென்று அவள் கைகளை பற்றி தடுக்க முயன்றாள். அவளை உதறிவிட்டு விலக்கியவளோ விம்மி சீரற்ற மூச்சோடு வார்த்தைகள் தடைப்பட்டு போக நாக்குளறியது. தேமலோடு சாரிடா சாரிடா பிரீத், எனக்கு தெரியாதுடா என்று அழ. அப்படி என்ன எழுதியிருக்கிறான் என்று புரியாமல் மனதில் பொறுமினாள் வர்ஷா. மெல்ல பவித்ராவை தன்மேல் சாய்த்து தேற்ற முயன்றாள். மௌனமாய் விழியின் வெது நீர் சுனை போல வடிய வார்த்தைகள் வராமல் வெட்டி வெட்டி இழுத்தவாறு உடல் நடுங்கி அழுதவளை மென்மையாக தன் தோள் மீது சாய்த்து அவள் உச்சி முடியை வருடிவிட்டாள் வர்ஷா. அழாதே ஷோனா. தங்கம். ஷோனா என்றாள். தங்கம். ப்ளீஸ் குடியா. குடியா என்பது பொம்மை என தேற்ற முயன்றவள் இவளின் ஓயாத கண்ணீரை கண்டு அவளுக்கும் அழுகை பிடிக்க பவித்ரா சிறிது நேர அழுகைக்கு பின் தன்னை தானே தேற்றி அழுகையை அடக்கியவள் விசுமியவாறு வர்ஷாவை கைகளால் கூப்பி வணங்கினாள். விம்மி கரைந்தாலே ஒழிய வார்த்தைகள் வரவில்லை. அவளின் கூம்பிய விரல்களை அழுத்தி பற்றி என்று தன்னை வணங்கும் அவள் கையை கீழே இறக்கினாள் வர்ஷா. என்ன எழுதியிருக்கு இதுல என்று கைகளை காகிதத்தின் புறம் நீள செய்தாள். சூசைட் லெட்டர் என்று சொல்லி தழுத்தழுத்து அழுதாள் பவித்ரா. நிற்க முடியாமல் அழுகையோடு சடாரென கீழே விழுந்தவள் கேள்விக்குறி போல் தரையில் உடலை குறுக்கிக் கொண்டு அழுதாள். ஆற்றாமை கொண்டு அவள் கதறும் கதறலையும் வடிக்கும் கண்ணீரையும் தடுக்காமல் அவளை மீளட்டும் என பார்வையாளராக வேடிக்கை மட்டும் பார்த்தாள் வர்ஷா. இதுல என்ன எழுதியிருக்கு தெரியுமாக்கா? விம்மியவாறே படிக்கலானாள் பவித்ரா. தேவதையின் கரம் என்னை தீண்டாது என்றால் என் சாபமாக எண்ணி மண்ணில் சமமாகி போவேன். மாண்ட பெண் என் கல்லறையை கடக்க நேரிட்டாள். உற்று கேளடி. உயிரே போனாலும் காதல் நெஞ்சமோ உன் பெயர்தான் சொல்லிடும். காதல் கண்மணி. மாமாவை பிடிக்கலையாடி என்று கடிதம் முடிய ஓடி வந்து வர்ஷாவை கட்டிக்கொண்டு தப்பு பண்ணிட்ட. அவனோட காதலை புரிஞ்சுக்க முடியாத முட்டாள்னா. அம்மாவும் பிரீத்தும் இதெல்லாம் என்கிட்ட சொன்னதே இல்லை. அவன் அன்பை அடக்குமுறையா தப்பா புரிஞ்சுக்கிட்டு நிறைய காயப்படுத்த இருக்கேக்கா. ஷோனா, நீ அவனை ஏத்துப்பியா? என் சருமமும் அவன்தான்க்கா. கூடவே இருக்க உறவு மேல ஒரு அலட்சியம் இருக்கும். அவங்க உணர்வுகளை மதிக்காம தூக்கி போட்டுடுவோம். ஏன்னா எப்படியும் நம்ம கிட்ட தான் வருவாங்கன்னு தீர்க்கமா தெரியுமே. அவன் இடத்துல இருந்து நான் யோசிக்கவே இல்லக்கா. என்னோட நிராகரிப்பு இந்த அளவு அவனை போக வைக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? வார்த்தையால வதச்சேனே உன்ன. என் மேலும் விரும்பி வராதடா உனக்கு. மனதிலே மறுகினாள் வர்ஷா. என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தோஷமா வாழு. அது போதும் பவி. வெளிக்காட்டாத அன்போ ஆபத்து தான். மூக்கை உறிஞ்சி மெல்ல நிமிர்ந்து பார்த்து, சீக்கிரமா கல்யாண பத்திரிகையோட உங்களை பார்க்க வர. நீயும் அவன என்று அவள் இழுக்க, பிரீத்த நானும் லவ் பண்றேன், கல்யாணமும் பண்ணுவேன் என்று கூறி நிலம் பார்த்தவள் மதிமுகத்தில் நாண வண்ணம் பூசிக்கொண்டது. அப்புறமும் ஏன் அவனை வேண்டாம்னு விலகி சொன்ன? வர்ஷா தனது அதிமுக்கிய சந்தேகம் ஒன்றை கேட்க, தெளிவா பேசி புரிஞ்சுக்க முடியாத நிலைதான் காரணம் வர்ஷாக்கா. ரொம்ப பொசசிவ்னஸ் டைப்பு. அவன் யாரோ என்னை பார்த்தா ரொம்ப கோவப்படும், சண்டை போடுவான். அது சந்தேகம்னு தப்பா நினைச்சுக்கிட்டு, அதான் அவனை ரொம்ப பிடிச்சாலோ காலம் முழுக்க சண்டை வருமோ, அதனால எங்க அன்பு பாசம் இல்லாம வெறுமையா மாறிடுமோங்கிற பயம். பிடிச்சவங்களோட வெறுப்பு வலிகள் அதிகம் தரும். அவனை வெறுத்துடுவனோன்னு ஒரு பயம். நான் படிக்கல, ஆனா அனுபவத்துல ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்ல விரும்புறேன். சண்டையிட உறவுகள் எங்க இருக்கு ஷோனா? ஆண்களோட தவிப்பு அடைஞ்ச உடனே அடங்கிடும். இதெல்லாம் அவன் பண்ண காரணம் உன்னை பாதுகாக்கணுங்கிற உணர்வும் இழந்து விடுவோமுங்கிற பய மிகுதி மட்டும்தான். கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாமே சரியாயிடும். அப்புறம் உன்னை கண்டுக்க கூட மாட்டான். இது நடக்கும் பாரு. ஆண்களுக்கு குரங்கு புத்தி. பெண்ணோட காதல் மட்டும்தான் ஒரு நிலையான வடிவத்தோட இருக்கும். தன்னிலை மாறாம கடைசி வர நிலைப்பு தன்மையோட இருக்கும். கடினமான இரும்பு மாதிரி. ஆண்களோட காதல்
மாறிக்கிட்டே தான் இருக்கும். பெண்களோட காதலும் ஆசையும் கட்டுக்கடங்காதது. அவள் தலையை மென்மையாக வருடி விட்டாள் வர்ஷா. உரிமையா ஒரு உறவு நிலைச்ச பிறகுதான் பெண் அந்த உறவை பாதுகாப்பா. உரிமை வராத உறவுகளை மட்டும்தான் ஆண் பாதுகாப்பான். பசங்க கிடைக்கிற வரைக்கும் தான் காதலிய கிரீடம்னு தாங்குவாங்க. அப்புறம் நேரம் தரலன்னு ஒரே புலம்பல்ஸ் தான் நம்ம விதி. காதலும் உணர்வும் குடும்பமும் சார்ந்த சிந்தனை மனைவி உடையது. அதே போல சமூகம், பொருளாதாரம், பணம் பற்றிய சிந்தனை கணவனுடையது. வெறும் காதலா இருக்கும்போது மட்டும்தான் பொறுப்பு, கடமைகள் பத்தி எந்த சிந்தனையும் இல்லாம எல்லாமே அழகா தெரியும். நேரம் கொடுக்கறது, அன்பை காட்டுறது, கிஃப்ட் தருவது எக்ஸ்ட்ரா. புரியாத பார்வை பார்த்தாள் பவித்ரா. என்னதான்க்கா சொல்ல வரீங்க? கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்காக யார்கிட்டையும் போய் சண்டை போட மாட்டா. உன் கூட சண்டை போடவே நேரம் சரியா இருக்கும்னு சொல்றேன் என்ற தாம்பத்திய வாழ்க்கையின் தத்துவத்தை கூறி அழகாக சிரித்தாள் வர்ஷா. நிஜமாவா? அப்ப நம்பி கல்யாணம் பண்ணிக்கலாமா அவனை? நிறை குறை இல்லாத வாழ்க்கை இல்ல ஷோனா. உண்மையான காதல் எல்லாத்தையுமே மாத்தோம், தன்னைத்தானே செதுக்க வைக்கும். இந்த உலகம் ரொம்ப ஆபத்தான மனிதர்களால் நிறைந்தது. பாதுகாக்க ஒரு ஆண் வேண்டுமே என்று கூறும்போது தான் கண்ட பயங்கரமான பாதுகாப்பு இல்லாத உலகம் கண்முன் போனது. தலையை குலுக்கி அந்த நினைவில் இருந்து மீண்டவள், காதல சிறை போல நினைச்சா முரண்தான், ஒரு வேலியா பாவிச்சா அரண்தான். நம்ம பாக்குற கண்ணோட்டத்துல இருக்கு. கேட்க பார்க்க யாருமே இல்லாத பெண்கள் கிட்ட இந்த உலகம் அத்தனை வீரத்தையும் வக்ரத்தையும் காட்டும். பெண்கள் எல்லாருமே பொக்கிஷம்தான். அதை காதலோடு பாதுகாக்க ஒரு காவலன் என்னைக்குமே வேணும். பிரீத் நல்ல புருஷனா, அன்பான அப்பாவா உன் பிள்ளைகளுக்கு இருப்பா, நான் கேரண்டி என்று பதிலுக்காக அவள் முகம் பார்க்க, இந்த விலைகள் அழகா இருக்கு, இது போல வாங்கணும்னா எங்க போய் வாங்கணும்க்கா? கைகளில் இருந்து வலைகள் எல்லாம் கலட்டி பவித்ரா கைகளில் அணிவித்தவள். பேச்ச மாத்தாத ஷோனா, பிரீத்திடம் போய் காதல சொல்லு. இந்த புடவையும் நல்லா இருக்கு. ஆமா, இது எங்க வாங்கினீங்க? அவளோ என்று தயங்கியவள், வேற புடவை இதே மாதிரி வாங்கி தர, இது வேண்டாமே ஷோனா என்றால் சங்கடமாக. ஏன், உங்க ஷோனாவுக்கு தர மாட்டீங்களா? சொல்லுங்க வர்ஷாக்கா. பொய்யாக கோபிக்க, பிடிச்சவங்க பரிசா கொடுத்தது, ப்ளீஸ் வேற எது வேணா தர. பிடிச்சவங்கனா யாரு? சந்தீப் வாங்கி கொடுத்தது. கண்களை மட்டும் வேறுபுறம் திருப்பி அவள் கூறிட, முதல்ல என் அண்ணன் காதலை ஏத்துக்கிட்டு அப்புறம் உங்க தம்பி காதலுக்கு கொடி பிடிக்கலாம் என்றாள் மாறாத பெண் மென்னகையோடு. ஏன் நான் வேண்டாம்னு சொல்றேன்னு ஒரு பெண்ணா உனக்கு புரியலையா பவித்ரா? அக்கா, நிறைகுறை இல்லாத வாழ்க்கை எங்க இருக்கு என்று அவள் சொன்னதையே அவளுக்கு திருப்பி போட, ஆசைப்பட்டு நீங்க இப்படி ஆகலையே. எனக்கு தெரிஞ்சு கூட படிக்கிற பெண்கள்ல சிலர் பணத்துக்காக, பாடி நீட்ஸ்க்காக நிறைய பேர் கூட தப்பு பண்ணிட்டு ஒழுக்கமா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றது நானே பார்த்துருக்கேன். மாட்டிக்காத வரை எல்லாருமே நல்லவங்க தான். வாழ கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போது தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க என்று தங்கையாக ஆதங்கப்பட, நான் வாழும் வாழ்க்கை ஒரு வழி பாதை மாதிரி நானே நினைச்சாலும் திரும்ப முடியாது, கொன்னுருவாங்க. ஆரம்ப அழகா தெரியும், புதுமை புரட்சிகர சிந்தனை என்று நிதர்சனம் சம்பட்டியால் அடிக்கும் போது வலிக்கும். கலங்கும் வெளிகளை கண்களை மூடி கண்ணீர் வழியாமல் அடைக்க போராடினாள் வர்ஷா. சந்தீப் வாழ்க்கை என்னால கெட்டு போகக்கூடாது. நீயும் நானும் ஒன்று கிடையாது. உன் பெயர் மாதிரி மிகவும் பவித்திரமானவ நீ. ஆனா நான் செருப்பு மாதிரி வெளியே ஒதுங்க வேண்டியவ. குற்ற உணர்வோட என்னால வாழ முடியாது ஷோனா. வர்ஷானா மலை தானே, அதுவும் பவித்திரம்தான். கற்புங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மனம் சார்ந்த விஷயம், உடல் சார்ந்தது இல்லை. உங்களவு அழகான அண்ணி எங்க எனக்கு கிடைக்க? அது கிடைக்க மாட்டாங்க. கண்ணம் கிள்ளி முத்தமிட, இந்த அழகால தான் இவ்வளோ கஷ்டமே. பாதுகாப்பு இல்லாத அழகு ரொம்ப ஆபத்தானது பவி என ஆழமான அர்த்தத்தோடு சொன்னாள் வர்ஷா. காதல் கல்லையும் கரைச்சிடுமா, நீங்க வெள்ளமாச்சே என் அண்ணன் கரைச்சிடுவாரு என்றால் அண்ணனுக்கு வக்காலத்து வாங்கும் தங்கையாக வருங்கால அன்னையிடம். யதார்த்தம் என்னவோ அதை புரிஞ்சுக்காம கற்பனையில பேசுற நீ. உங்களை நான் என்ன பண்றது? என்னை கல்யாணம் பண்ணி உன் அண்ணன் ரோட்ல அழைச்சிட்டு போக முடியுமா? உன் அண்ணன் கிட்ட ரேட் பேசுவாங்க. அழுகையால் உடைந்தது அவளையின் குரல். இங்கிருந்து தூரமா போயிடலாம், வெளியூர் வெளிநாடு எங்கேயாவது போய் நிம்மதியா வாழலாம். உங்களுக்காக மட்டும்தான் என் அண்ணன் டெல்லியில இருக்கான், இல்லாட்டி எப்பயோ சென்னை வந்திருக்கோம். வாழ நினைச்சாதான் வாழ முடியும் என்று சொல்லி ரூம் கதவை திறந்து வெளியே சென்ற பவித்ரா மாமனை அவன் அறையில் தேட, கிச்சனில் அவன் அரவம் தென்பட ஓடி சென்று அவனை பெண்ணோடு அணைத்து கொண்டாள். என்னடி என்றான் வாஞ்சையாக. பேசணும் மாமா. என்ன பேசணும் என்று கேட்டு தண்ணீர் பருக, தற்கொலைனா என்ன பிரீத் என்ற அவளின் ஒற்றை கேள்வியில் புறையேறிட சுதாரித்தவன்,
வாழ விருப்பம் இல்லாம தன்னை தானே கொண்டுக்கிறதுக்கு பேரு தான் தற்கொலை என்றான் எந்திர மனிதன் போல. என்னையும் சேர்த்துக் கொள்வதற்கு பேர்தான் தற்கொலை. சடுதியில் அவனை விட்டு விலகி அவள் சென்றுவிட மிரட்டிவிட்டு செல்கிறாள் என்பது தெளிவாக புரிந்தது நம் நாயகனுக்கு. கிச்சனில் இருந்து வேகமாக வந்தவள் சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்தாள். மனம் கனத்தது போன்ற உணர்வு. எங்கேயாவது வெளியே சென்றால் தேவலாம் என்று நினைத்தவள், ஏதாவது மூவி போவோமா சந்தீப்பண்ணா? போலாமே. டிக்கெட் புக் பண்ணவா? எங்க 2 பேருக்கும் கார்னர் சீட்டா புக் பண்ணிடு என்று இவள் அடம் பண்ண, நமக்கு தான் காது தப்பா கேக்குதோ? சந்தேகமாய் தங்கையை பார்த்து, சி அப்படிலாம் இருக்காது. என்னவா கேட்ட? காது கேட்காதா? கார்னர் சீட்டு புக் பண்ண சொல்லி கேட்டேன். அவைலபிளா இருந்தா வந்து மூவி போலாம், இல்லாட்டி வேணாம் அண்ணா. ஏன் அம்மோ கார்னர் சீட்டு தான் வேணும்னு கேட்குற? அந்த இடம் தான் எங்களுக்கு ரொம்ப ராசியான இடம்னு சொன்னது செய்யுங்கண்ணா. அதிகாரமாக கட்டளையிட சந்திப்போ கார்னரோ முகமோ அஷ்ட குடலாக போனது அவனுக்கு. ஏதோ அந்த தேட்டரில் குடும்பம் நடத்துற மாதிரி சொல்றா. ராசியான இடம்னு வேற. சரி இல்லையே. சுமதி அம்மா பொண்ணா இப்படி ஆதங்கப்பட்டு கொண்டே கண்ட கசமுசாக்களை நினைத்து பெருமூச்சு விட்டான். ஆனால் அதற்கான காரணம்தான் வேறு. பவித்ராவோ பிரீத்தின் சர்வ லட்சணங்களையும் அறிந்தவள் அல்லவா. கார்னர் சீட் என்றால் 2 பக்கம் சுவரு, பக்கத்துல இவரு இருப்பதிலேயே கடைசி இருக்கை. மற்ற காதலர்களுக்கு எல்லாம் காதல், காமம், சில்மிஷங்களும் கல்மிஷங்களும் கரை புரண்டு ஓடும் இடம் அது. நம் நாயகனுக்கோ பின்னாடி இருந்து எவனும் கால் நீட்ட முடியாது, சீட்டு இடையில் கைவிட முடியாது. கேட் தான் போ, எப்படி என் சாமர்த்தியம் என காலரை தூக்கி விடுவான். ஒரு பையன் உள்ள வர முடியாது என அவன் ஒத்த அத்தை மகளை பாதுகாக்க இவன் படும் பாடு. ஐயையோ, நானே சொல்றேங்க, பயங்கரமான பாதுகாவலன்பா உன் மாமன். பவித்ராவாக இன்று முன்னேற்பாடு நடவடிக்கை எடுத்த காரணம் நிகழ்ந்த ஒரு சம்பவம், அதன் அனுபவம். பிரீத் பவியும் கல்லூரி காலங்களில் காலேஜ் கட்டடித்துவிட்டு சினிமா செல்வது வழக்கம். அதேபோல் ஒரு நாள் பால்கனி சீட்டில் அமர்ந்து இருவரும் சினிமாவை பார்க்க பின்னால் இருப்பவன் பவித்ராவை பார்க்க அவனது கால்கள் நமைச்சொல் எடுத்து பவித்ராவின் காலை சொரிய ஹீல்ஸ் செருப்பாலே எல்லை தாண்டிய கால் விரல்களை மிதித்து பவித்ரா நசுக்க, மாமாவுக்கு தெரிஞ்சா பெரிய சண்டையே வரும், ஊர்வம்ப ஒன்னா வாங்குவா என்று அமைதியாக இருந்தாள். நமைச்சல் நாய் கஜினியின் சித்தப்பா மகன் போல மீண்டும் பவித்ரா மீது படையெடுக்க துவங்க, காட்டெரிக்கு பிறந்தவனே என்று மனதிலே கடுப்பானவள் சமணம் விட்டு சீட்டில் அமர்ந்து கொண்டாள். பாவம், பின்னால் இருந்த தம்பி எக்கி எக்கி பார்த்துவிட்டு சீட்டில் படுத்தவாறு கால்களை நீட்டி துளாவிட நேராக கால்கள் பிரீத்தின் காலில் முட்டி நின்றதும் இவனோ விரல்களால் அவன் கடுக்கால் இடுக்கில் கோலமிட அக்னி ஜுவாலையாக சீட்டில் சம்மணம் போட்டு அமர்ந்துள்ள பவித்ராவை பார்வையில் எரித்தான் பிரீத். ஆக்ரோஷமாக எழுந்து ஒரு காலை சீட்டிலும் மற்றொரு காலை பெண்ணால் இருந்து நீட்டி முழக்கியவன் நெஞ்சில் வைத்து இறங்கி கதம் கதம் என அவனை அதம் செய்து விட்டான் மாமன். தன் செருப்பு வலிக்காது என்று அவள் ஹீல்ஸ் செருப்பை வாங்கி அடி விலாசி எடுத்து விட்டான். கோபத்தை கண்கள் மூடி அடக்க முயல அவன் கால்களால் உரசிய இடம் கம்பளி பூச்சின் உதறல் உற. என்னையே ஈவ்டீசிங் பண்ணிட்டாலே மீண்டும் அவன் மேல் பாய்ந்திட மார்ஷல் ஆர்ட்ஸில் கிங் இவன். அந்த கயவனின் காலை பிடித்து முருங்கைக்காய் போல முறித்துவிட அவன் அலறிய சத்தத்தில் தேட்டரில் கூட்டம் கூடி போலீஸ் வந்து அரெஸ்ட் ஆகி சிறை சென்று ஜெயில் பெயில் என 1 மாதம் ரோந்து பணி செய்தான் கோபக்காரன். இங்கே பவித்ராவின் வீட்டில் சுமதி சாமியாட ஆரம்பித்து விட்டார். பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கடி சினிமா என்ற தாயின் விளக்கமாத்தின் விலாசல், கோர்ட் கேஸ் என அலைச்சல், மேலும் மன உளைச்சல். அதன் பிறகு மூளை சீட், அதாவது கார்னர் சீட்டை மட்டும் முன்பதிவு செய்வார்கள் இருவரும். ரிஸ்க் வேண்டாம் என பிரீத்தும் சந்தீப்பும் கிளம்பி காத்திருக்க சினிமா போக கிளம்பி போன 2 பெண்களும் வராததால் கடுப்புடன் ஆண்கள் மகளிர் வரவை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்தனர். வர்ஷா முழு கையுடைய வெள்ளை குர்த்தி அணிந்து வந்து நிற்கவும், என்னக்கா அவுட் ஆஃப் ஃபேஷனா இருக்கு, ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, இது ஃபுல்லா கவராயிருக்கு முகம் செழித்தாள் பவி. இது மாதிரி உடுத்ததா எனக்கு பிடிக்கும் என்று மாஸ்க் எடுத்து முகத்தில் அணிந்தாள் வர்ஷா. காத்து போக கூட வழி இல்லாம சாக்கு மாதிரி சுத்திக்கிறதா, இதுல மாஸ்க் வேற, ஆபரேஷன் பண்ற டாக்டர் மாதிரி இருக்கீங்க என்று சிரிக்க ஆரம்பிக்க, சும்மா இரு ஷோனா என்று அதட்டினாள் வர்ஷா. 2 தேவதைகள் வெளியே வந்து நிற்கவும் காதலர்களின் வாய் தானாக பிளந்து கொண்டது. பாலில் தோய்த்து எடுத்த உயிர் சிற்பங்களாய் இருவரும் நடந்து அருகில் வர பவித்ராவோ மாமா என்று அழைத்தாலே பார்க்கலாம். அச்சோ அச்சோ, காதுகளில் அவள் குரல் சர்க்கரை போல் கரைசலை வீசிட ஸ்தம்பித்து நின்றவனை கரம் கோர்த்து வெளியே அழைத்து வந்தாள் பவித்ரா. கிளம்புக என்று வர்ஷாவிடம் பவி கண் காட்டிட, நம்ம பைக்ல போலாம் சந்தீப், பவி நீயும் பிரீத்தும் சேர்ந்து வாங்க, தேட்டர் கிட்டதான் என்று நடந்து போக சொல்லி ஒதுங்கி நின்றாள் வர்ஷா. இன்னும் வருஷம் இப்படி சொல்ற, தப்பா நினைச்சுப்பாங்க, ஊர்ல இருந்து வந்தவங்களை விட்டு போலாமா?
போக சொன்னது உங்க தங்கச்சி தான். வாங்கி முடிக்கிட்டு கிளம்புங்க. இருவரும் அவர்களுக்கு தனிமை தந்து பார்க்கிங் நோக்கி நகர்ந்தனர். மெல்ல இருவர் கைகோர்த்து கொண்டு டெல்லியின் நெரிசலான வீதியில் ஒட்டி நடக்கும் போது மிரர் ஷாப் முன் நின்ற பவித்ரா காட்சிக்காக வைக்கப்பட்ட கண்ணாடிகளை ஆசையாக பார்த்தாள். விதவிதமான வடிவத்தில் பூ வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட கண்ணாடிகள் அவை. அவன் கையை விட்டுவிட்டு கண்ணாடியின் அருகே சென்று பார்த்தவளை தூரத்தில் இருந்து பார்த்தவனுக்கு 100 கண்ணாடிகளில் நிரம்பி வழியும் தேவதை இவளின் எழில் பிம்பம். காண கிடைக்காத ஓவிய காட்சி. மெய்சிலிர்த்தான் காதலன். அப்படியே அவளை நிற்க செய்து அவளோடு சேர்த்து அவளின் பிரதிபிம்பங்களையும் காற்றோடு கைகளால் அள்ளி முத்தமிட்டான். அதை கண்ட சிறு பாவைக்கோ வெக்கமும் பக்கம் வந்து ஒட்டிக்கொள்ள அவள் வெக்க சிதறலில் நிரம்பிய பிம்பங்களையும் சேர்த்தே தன் அலைபேசியில் புகைப்படங்களாக பதிவு செய்தான் ஆசை மாமன். வேகமாக அவள் அருகில் வந்து லேசாய் அவள் நெற்றியில் இவன் நெற்றி முட்டி நிற்க, அப்பப்பா, காதல் தீயாய் மூண்டது கண்ணியின் நெஞ்சில். பார்வைகளோடு ஆணின் வெட்கமும் பெண்ணின் நாணமும் மோதிக்கொள்ள வெக்கத்தில் விதைத்த 2 ஜோடி காதல் கவிதைகள் புகைப்படம் ஆயின. பொல்லா கண்களில் படாமல் இருக்க வேண்டும் இந்த காதல் கிளிகள். அத்தியாயம் 14. திரையரங்கம் ரசிகர்களால் நிரம்பி வழிந்தது. பெரிய பெரிய கட் அவுட் பேனர்ஸ், ரசிகர்களின் கூச்சல் ஆரவாரம். அதனால் வர்ஷாவையும் சந்திப்பையும் சந்திக்க முடியவில்லை. போன் செய்து தனித்தனியாகவே சினிமா பார்க்கலாம் என்று கூட்ட மிகுதியால் சினிமா முடிந்ததும் சேர்ந்து வீட்டுக்கு செல்லலாம் என முடிவானது. பவித்ராவை அழைத்துக் கொண்டு உள்ளே சென்று கடைசியாக அமர வைத்து பிரீத் அருகில் உட்கார்ந்து கொள்ள, பவித்ரா, உன் ஷாலு கொஞ்சம் தா. அதெல்லாம் தர முடியாது, போடா. குடுடி என்று தோள் மீது உள்ள தாவணியை உருவியவன் வேகமாக கண்களை கட்டிக்கொண்டான். பிரீத் ஏன் இப்படி பண்ணுறான் என்று புரியாமல் அவனை கேள்வியாக பார்க்க அவனோ சீட்டில் சாய்வாக அமர்ந்தான். ஏமாமா கண்ணை கட்டிக்கிற? ஸ்கிரீன்ல மட்டுமா படம் ஓடும்? சுத்தி லைவ்ல நிறைய படம் ஓடும். காதல் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் காதலை சினிமால பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது. அப்படியே எரியுது. மொழியும் புரியாது. ஸ்கிரீன் ரொம்ப வெளிச்சமா இருக்கும். தலைவலி வரும். அதனால கண்ணை கட்டிட்டு தூங்க போறேன். போதுமா? தூங்க போறியா என்று அதிர்ச்சியானவள், அதுக்கு இது கூட சினிமாவுக்கு வரணும். வீட்டுல படுத்து தூங்க வேண்டியது தானே. நீ தேட்டர்ல தூங்கிருக்கியா? அது ஒரு சவம். அனுபவிச்சாதான் புரியும். என்ன அனுபவமோ? அடுத்து கொண்டாள் பவித்ரா. நீ ரொம்ப வினோதமான விலங்குடா என மாமன் தோள் மீது சாய்ந்து கொண்டாள் சிடுசிடுப்பாக. தூங்கும்போது தொடாத, தூக்கம் வராதடி. ஓவரா பண்ணுறடா முன்ன என்று அடிக்க கை ஓங்கி அடிக்க முடியாமல் நொந்தவள் சுற்றிலும் ஒட்டுணி போல ஒட்டி கிடக்கும் காதலர்களை கண்டதும் வயிற்றில் பொறாமை எனும் அமில திரவம் சுரந்தது. தியேட்டர் அப்படியே இடிஞ்சு விழட்டோ என்று சபித்தவள் பின்தான் உணர்ந்தாள். ஐயோ, நானும் அது உள்ள தானே இருக்கு. ஸ்கிரீனை விட சுத்திதான் அதிகமா படம் ஓடுது. எதுக்கு எங்க வெகடிதான் இருக்கு இவனால. மாமனை நினைத்து மானசீக புலம்பல்ஸ். மாமா, கண்கட்ட அவருடா. படத்தை பாரடி. ஐட்டம் சாங் வந்தா மட்டும் மறக்காம எழுப்பு. கோபமாக, மாட்டேன் என்றாள் மனம் கொள்ளாமையுடன். என்ன பார்க்க மாட்டானா? இவளுக்கு ஆடுறத பாப்பானா என்று வஞ்சனம் கொண்டு வெடித்தாள். ஏன், அவ ஆடுறத பாக்குறப்ப வெடிச்சங்க இருக்காதா? தலைவலியெல்லாம் வராதா என்று பவித்ரா படப்படக்க பதில் பேசாமல் தூங்குவது ஆக சிறந்தது என ஐஸ் சட்டரை சாத்திவிட்டு சாய்ந்து விட்டான் பிரீத். இவளோ கோபம் சிவப்பேறி காதில் புகை வர நின்றாள். கண்கட்டி இருப்பதால் நல்ல வேளை அவன் கண்ணுக்கு இவை யாவும் தரிசனமாகவில்லை. என்ன கோவம்? இல்ல, தீராத ஏக்கம். அவன் காதல் வேண்டி திரையில் வரும் நடிகைகள் யாரையும் பிரீத் பார்ப்பது அவள் பிரச்சனை இல்லை. என்னையும் பாரேண்டா என்பதைத்தான் சொல்ல முடியாமல் ஜிலேபியாக சுற்றுகிறாள். மக்க மாமனுக்கு புரிய வைக்க முடியாமல் அயர்ந்தே போனாள் பவி. சிறிது நேரத்தில் கண்கட்டை அவிழ்த்து அவள் மேல் தூங்கி இருந்தான். மாம்ஸ் மேலே விழுந்த அந்த ஷாலை மாலை போல கழுத்தில் போட்டுக்கொண்டு என்ன என்பதை போல் பவி பார்க்க, ஏய் ஹராத்தி, ஆட தெரியுமாடி என்றதும் பவித்ரா, யாரை பார்த்து என்ன கேள்விடா இது என்பதை போல இவள் லுக்கு விட, ஸ்டெப்பு மிஸ் பண்ணாம அதுல வர மாதிரியே ஆடணும். அதே மாதிரி ஆடி ஜெயிச்சிட்டனா என்ன கிஃப்ட் கேட்டாலோ வாங்கி தருவேன். நிஜமா வாங்கி தருவியா? நான் ஆடணும்னா நீயும் கூட ஆடணும் என்று உற்சாகமாக எழுந்தவள் திரையை உருத்தாக நோக்கி நடனத்தையும் அதன் அசைவுகளையும் உள்வாங்கி இருவரும் ஆட ஆரம்பிக்க குதூகலம் பொங்கிட பட்டாசை ஆடினாள் பவித்ரா. அதை ரசித்துக் கொண்டு பாதி பாடல் வரை சரியாக ஆடிய நாயகன் அப்படியே நின்று விட்டான். ஆட்டத்திற்குள் ஆட்டமாய் ஜோடியாய் இருவரும் சிறுவயதில் ஆடிய திருவிழா மேடைகள் நினைவுக்கு வர புதிதாக அவிழ்ந்த முல்லை போல புன்னகைத்தவன் அவள் அசைவுகளைக் கண்டு மலைத்து நின்றான். அவளையே பார்த்து கொண்டு நிற்பவனை கையை பிடித்து இழுத்து ஆடுடா என்றதும் அவனும் ஆட வேர்வை முகமெங்கும் பூக்க அவளோ சுற்றி சுழன்று அபிநயம் பிடித்து திரை பார்த்து அதே போல ஆடினாள்.
திரையில் ஆடும் நாயகி சுழன்று வில்லன் மேல் எழுவது போல காட்சி. இங்கு சுழன்று ஹீரோ மேல் விழுந்தாள் பிரீத்தின் நாயகி. தாங்கி பிடித்து அவளை அமர வைத்தவன் சட்டை பையில் இருந்த பேப்பரை எடுத்து சுக்கு நூறாக கிழித்து அவள் தலையில் மலர் போல தூவினான். பவித்ராவோ வியர்த்து பெருமூச்சு வாங்கினாள். அவள் அருகிலே அமர்ந்தான் பிரீத். உற்சாகமான குரலில், சமடி சமடி, நான் ஸ்கிரீனையே பார்க்கல தெரியுமா என்று மாமன் சொல்லவும் கூச்சமாக இருந்தது பவித்ராவுக்கு. அவன் முன் ஆடியதால் பாவை நெற்கதிர் போல நாணி கோணிட, என்னடி என்றான் பிரீத். ஒன்னில்ல மாமா, நீ ஏதோ மாதிரி நடந்துக்கிற என்றதும் எழுந்து நின்றவள் மேல் வரும் நாணம் மறைக்க தன் தாவணியில் அவன் காதல் வெளிகளை கட்டி முடி போட மந்தகாச புன்னகையை உதட்டில் நிறுத்தி, ஓ வெக்கமாடி என்ற கேள்விக்கு பதில் வராமல் தடைபட அவளால் அவன் பார்ப்பதை தாங்க முடியவில்லை. வீசும் வாளாக வெட்டி வீசுகிறது மாயவனின் கூர்பார்வை. வீச்சின் தாக்கம் தாழாததின் விளைவு கண்களுக்கு காதல் கட்டு போட்டு விட்டாள். பவித்ரா பாதி படம் பார்த்ததோடு சரி, மீதி படம் முடியும் வரை இவன் முகம் மட்டும்தான். சாவகாசமாக அமர்ந்து சைட்டடித்துக் கொண்டு இருந்தாள் அவள் மாமனை. இவன் சரியான தத்தி தானா? புரிஞ்சுக்க மாட்டான். அதனால தீர்க்கமான முடிவுகளை எடுத்து வேகமாக மூச்சை இழுத்துவிட்டு மெல்ல அவன் இதழ் நோக்கி முத்தமிட குடிந்தாள். காதலை வாய்மொழியில் உணர்த்த முடியாதவள் கைகள் பிசைந்து 1000 தயக்கம் தடை எனும் சுவர்களை கடைந்து அவன் இரும்பு இதழ்களில் காரிகையின் மென் இதழ்கள் பொருத்த முயல டொயிங் என்று உட்கார்ந்த இடத்திலேயே தூங்கி விழும் சிறு பிள்ளையாய் தூக்கத்தினால் தானாய் தலை கவிழ்ந்தான் பிரீத். வாய்விட்டே சிரித்துவிட்டாள் பவித்ரா. இவன் கூட ரொமான்ஸ், ஐயையோ! தலையிலேயே அடித்துவிட்டு தள்ளி அமர்ந்து கொண்டாள். பேபி பாய், லவ் யூ. தூக்கம் கலைக்காது அவளது பச்சை மண்ணின் அழகை காற்றில் கைகளால் அள்ளி முத்தமிட்டாள். தலைவனும் என்னதான் செய்வான் பாவம். புரியாத மொழி தாளாட்டு போலவே இருக்க கண்களை வேறு அவள் கட்டியதால் உறக்கம் வந்துவிட, இப்படியெல்லாம் பவி மாறுவாள் என்று அவன் கனவா கண்டான். மெல்ல மண்டவன் துயில் கலைந்தது. வெளியே வர்ஷா சந்தீப் நின்ற திசை பக்கம் சென்றார்கள். ஏய் ஷோனா, என்ன இப்படி ஆடுற? பாலிவுட் டான்ஸ் செமையா ஆடுற. கைகளால் நெட்டி முறித்தாள் வர்ஷா. தேங்க்யூ வர்ஷா டார்லிங். பைத்தியம், இப்படியே ஆடுறது? யாராவது வீடியோ எடுத்து வைரல் பண்ணா என்ன பண்ணுவ? சந்தீப்புக்கு அண்ணனாய் கோபம் வந்தது. என் மாமா கூட தானே இருக்கே, வீடியோ வைரல் ஆச்சுன்னா கப்பிள்ஸா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருவேன் என்று வாய் சுளித்து அசட்டையாக முகம் சுருங்கினாள் பவித்ரா. ரொம்ப நெரிசலா தெரியுது, ரோட்டை அடிச்சுக்கிட்டு நிக்காம போறவங்களுக்கு வழி விடுங்க என்றாள் படு நக்கலாக. வா மாமா போவோம் என்று பிரீத்தை கை கோர்த்து இழுத்துக்கொண்டு தனியாக ஜோடியாக நடந்து போனாள். இருக்க யூடியூப் சேனல் கப்பிள்ஸ் பண்ற டார்ச்சர் பத்தாதுன்னு இவ வேற ஆரம்பிக்க போறாளா? பாரு வருஷோ, நீயும் நானும் நிக்கிறது இவங்களுக்கு நெரிசலா தெரியுதான். விடு சந்தீப், உன் தங்கச்சி தானே, நீ ஏன் திட்டுற? போகலாம் என்று இருவரும் வீட்டை நோக்கி புறப்பட இங்கு பரிசு வாங்க நகை கடைக்குள் அவனை இழுத்து சென்றாள் பவி. ஏய், இங்கெல்லாம் என்னால கிஃப்ட் வாங்கி தர முடியாது, காசு இல்லடி. பயத்தில் வேர்த்தை விட்டது. அவள் நிற்பதோ வைர நகைகளுக்கான பிரிவு. விலையும் விண்ணை முட்டும் அளவு இருந்தது. கிஃப்ட் தருவேன வாக்கு கொடுப்ப என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான் பிரீத். பிரீத் இங்க வா என்ற ஒரு மோதிரத்தை தன் கையில் அணிவித்தவாறு அழைக்கவும் அருகே வந்து முதலில் தூக்கில் தொங்குவது போல் நூலில் தொங்கிடும் டேக் அட்டையில் விலையை பார்த்தான். மறுநொடி தலை சுற்றி கிருகிருத்து நின்றான். 1,00,000? ஒரு நொடி இதயம் நின்று மூச்சு பேச்சு வரமாட்டேன் என போராட்டம் பண்ணியது. இங்க பாரு, கோல்டன் ஹார்ட்ல ரெட் மைண்ட்ல பீன்ற இனிஷியல் போட்டிருக்கு, வாங்கித்தாடா கொஞ்சம் துணியில் கேட்டாள். பவி, வாங்கி தர, கல்யாணம் பண்ணிக்கிறியா? முடியாது என்று சொல்வாள் என்ற அசட்டு தைரியத்தில் கேட்டு வைக்க மின்னகையோடு என்று மோதிரத்தோடு கைகளை புகைப்படம் எடுத்தவள், இந்த டிசைன் பார்த்து வச்சுக்கோ, எப்ப நீ இதே மாதிரி ஒரு மோதிரத்தை என்னோட கையில கொண்டு வந்து போடுறியோ அடுத்த நிமிஷம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றவள் தலை சரிந்து தரை நோக்க கொட்டி சிரித்தவன், மீட்டர் வட்டிக்காவது வாங்கி கையில போட்டுருவேன் பாத்துக்கோ. முதல்ல வாங்கு, அப்புறம் பார்க்கலாம். ரிங்க விரல் விட்டு கலட்டி ட்ரேயில் வைத்து விட்டு வெளியே வந்தாள் பவித்ரா. என்னவோ போல் ஆனது மாமனுக்கு. அவள் ஆசையாக கேட்டு வாங்கி தர முடியாதது முகம்பாடி போக தலை கவிழ்ந்து எதுவும் பேசாமல் அருகில் நடந்து வந்தான். பணம் என்னும் பொல்லா காகிதத்தின் மீது வெறுப்பும் மூண்டது. ஆசையில் அளவானவள் வேண்டுமென்று கேட்கவே தயங்குவாள். வாயால் கேட்டுமே வாங்கி கொடுக்க முடியாத தன்மேல் கோபம் வந்தது. சாரி பவி என்றான் ஆற்றாமை ஆராய் வளையும் குரலில். இந்த சாரி சொல்லி ஏமாத்த முடியாது, அவனால் வாங்க முடியாது என தெரியும். இப்படி கேட்டால் கல்யாணம் செய்து கொள்ள கேட்பான்.
சம்மதம் என்று குறிப்பால் உணர்த்திவிட்டால் புரிந்து கொள்ளும் மனநிலையில் நாயகன் இல்லை. ஆசையாக அவள் விரலில் போட்டு பார்த்து கண்ணில் சந்தோஷம் மிளிர தாமரையாய் முகம் மலர்ந்ததும் இவன் பணம் இல்லை என்றதும் இதழ் பிதுக்கி மனதில்லாமல் மோதிரத்தை அவன் தங்க பதுமை கழட்டி வைத்ததே மாறி மாறி நினைவில் வந்து குற்ற உணர்வு கொடுக்க வேதனையில் உழன்றான். இவன் தேவதை பெண்ணோ மாமன் முகம் செத்து விழுவதை தாங்காது பசிக்குதுடா என்றவள் அருகில் உள்ள பானிபூரி கடையை காட்ட வேகமாக அழைத்து சென்றான். பானிபூரி சேலஞ்ச் வரீங்களா மாமா? குரலில் சோகம் பரவி வளைய. வேண்டா என்றான். அடுத்து அவள் ஏதாவது கேட்டு தர முடியாது என ஏமாற்ற விரும்பாமல் அவன் வாய் அருகே பானிபூரியை ஊட்டுவது போல் காட்டி ஏமாற்றி இவள் வாயில் போட்டுக்கொள்ள கோபமாய் அவள் கைப்பற்றி பிளேட்டில் இருந்த எல்லா பானிபூரியையும் அவள் கையாலேயே தனக்கு ஊட்ட வைத்தவன் இடையிடையே அவளுக்கும் ஊட்டி விட்டான். அவள் கைவிரல் இவன் இதழ்களை வருடவும் சோகம் மறந்து சொர்க்கமானது அந்த நொடி. எல்லாம் மறந்து புன்னகை தாங்கி விரிந்தது அவன் இதழ்கள். இணையின் இதயம் அறிந்த துணை ஒரு வரமே. பவித்ரா வரம் போன்றவள் தவ பையனாய் கிடைப்பாளா தலைவனுக்கு? வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையாக கிச்சனில் இருக்கும் வர்ஷாவோடு சேர்ந்து சப்பாத்தி மாவுடன் நடந்த நிகழ்வு அனைத்தையும் பிசைந்து கூறிக்கொண்டிருந்தாள் பவித்ரா. என்னதாம உன் பிரச்சனை என்று சலித்து கேட்டாள் வர்ஷா. நேரடியா சொல்லிட்டேன்கா, ஒரு மோதிரத்தை வாங்கி போட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கடான்னு. அதுவே அந்த பைத்தியத்துக்கு புரியல. சப்பாத்தி மாவில் அவனை நினைத்து கொண்டு 2 குத்து விட அவ்வளவு தத்தியா பிரீத்து. ஒரு நிமிஷம் இருங்க, அவன் எவ்வளவு பச்சை மண்ணா இருக்கான்னு டெமோ காட்டுறேன். பிரீத் என்று குரல் கொடுக்கவும் என்னடி என்று கேட்டவனிடம் ஐ லவ் யூ என்று சொன்ன நிமிடமே வெட்டி பேச்சு பேசாம சப்பாத்தி சீக்கிரம் போடு, பசிக்குது என்று கோபமாய் போய்விட. இப்ப புரியுதாக்கா என் பிரச்சனை என்னன்னு? நான் தொட்டு பேசினாலும் அது புதுசா தெரியல, ஐ லவ் யூ சொன்னாலும் தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு போறான். எப்படிதான் புரிய வைக்கிறது அந்த பச்சை பானைக்கு? கடவுளே. ஷோனா பேசாம கட்டி பிடிச்சு முத்த கொடுத்துடு என்றாள் ஒற்றை கண்ணை சிமிட்டி. அதுவும் இன்னைக்கு ட்ரை பண்ணிட்ட. கண்ணை கட்டிக்கிட்டு தூங்குறான் பக்கி. கிட்ட நெருங்கி போன உடனே சின்ன பிள்ளைங்க தூக்கம் சொக்கி விழும் பாருங்க, அந்த மாதிரி விழுந்து வாரி தூங்குறான். ஜென்னிலையில இருக்கான் போல. இல்ல நீ அந்த அளவுக்கு காயப்படுத்தி இருக்கணும். அவன் ஆள் மனசுல கூட நீ அவனை வெறுக்கிறேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஷோனா. அதுவும் வாஸ்தவம் தான்க்கா. அப்படிதான் நிறைய தடவை பேசியிருக்கேன். பிடிக்கல வேண்டாம்னு சொல்லி இருக்கேன். நாம சொல்ற வார்த்தை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்தினா ரொம்ப வலிக்குது தானே. இதே தானே அவன் காதல். புரிஞ்சுக்காம நீயும் பண்ணின ஷோனா. எல்லாத்துக்கும் எங்க அம்மா தான் காரணம். ஒரே வீட்டுல இருந்தாலும் தனித்தனியா தீவுல இருக்கிற மாதிரி தான் நாங்க இருப்போம். 2 பேரும் ஃப்ரீயா பேசிக்கவே முடியாது. பேசலாம், அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க தான். ஆனா பிரீத் வந்து அம்மா மேல இருக்கிற ஓவர் மரியாதையால ரொம்ப தள்ளி தள்ளி போயிட்டான். இங்க டெல்லி வந்த அப்புறம் தான் பேசுறது, சிரிக்கிறது, அன்பை வெளிப்படுத்துறதுன்னு ஆளே மாறிட்டான். வர வர புதுசா தெரியலாம். ரொம்ப பாசமா லவ்வோட புருஷன் பொண்டாட்டியான ஃபீல்கா செமையா இருக்கு. இங்க இதயத்தை கை வைத்து சொட்டி காட்டினாள். இங்க இருந்தா அப்படி பாத்துக்கிறான். கல்யாணம் பண்ணனதுக்கு டெல்லிக்கு தனி கொடுத்தன வந்துடணும். சுமதி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். பொறுப்பு பருப்பிடு லவ்வர் பாய டெரரா மாத்திடுச்சு. ஸ்கூல் வர சரியா தான் இருந்தான். காலேஜ் வந்ததும் இரும்பு முழங்கின எறும்பு மாதிரி ஆகிட்டான். சும்மா இல்லாம என் அம்மா பக்கத்து வீட்டு பொண்ணு ஓடிட்டா, எதிர்த்து வீட்டு பொண்ணு ஓடி போயிட்டான்னு நம்ம வீட்டுல இருக்குது அப்படின்னு ஒரு இழுவைய போட்டு மூளை செலவு பண்ணிடுச்சு. இப்படி ஏதாவது சொல்லி இன்செக்யூர் ஃபீலிங்க கிரியேட் பண்ணி விட்டு ரொம்ப பொசசிவா மாத்தி விட்டுடுச்சு. எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தனியா கிடக்கட்டும், அதான் என் மம்மிக்கு நான் தர பனிஷ்மெண்ட். அவங்க இடத்துல அவங்க சரிதான். அவங்க இவ்வளோ கண்டிப்பா இல்லைனா நீங்க 2 பேரும் இவ்வளவு சரியா வளர்ந்துருப்பீங்களா பவி? கொஞ்சம் தனிமை கிடைச்சாலுமே இளமை வேகத்துல தப்பு பண்றவங்க அதிகம். ஒரே வீட்டுல இருந்துமே இவ்வளவு கண்ணியமா வளர்த்துருக்காங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். அது உண்மைதான். அவனா அம்மா இருக்க விடல. என்னை விட 5 வயசுதான் பெரியவன். பிரீத்தி எதுக்குமே ஆசையே படவே மாட்டான், பொறுப்பானவன். அப்படியே முத்திரை குத்திட்டாங்க. எதையும் வெளிப்படுத்தினா சின்ன பிள்ளைத்தனமா பேசுறேன்னு நினைப்பாங்கன்னு பயத்துல எதையுமே வெளிக்காட்டாம இறுகி போயிட்டான். என்னை தவிர யாருக்கும் அவனுடைய ஃபீலிங்ஸ் புரியாது. பொறுப்பை தட்டி கழிச்சுட்டு உங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு தானே. அப்போ ஒரு ஆம்பளையா பொறுப்பா இருக்கணும்னு பிரீத்த அவங்க அப்படி ஆக்கி இருக்கலாம். இதுக்கு பேரு தியாகம் ஷோனா. பிடிச்சுதான் அவனுமே மாறி இருக்கான். இப்போ ஒண்ணுமே கெட்டு போகல. அவன் எதை இழந்தான்னு நினைக்கிறியோ அத்தனையும் நீ கொடுத்து சந்தோஷமா பாத்துக்கோ, அவ்வளவுதான். உனக்கு அறிவு அதிகம்கா. சரியா கூட நான் தப்பா புரிஞ்சுக்கிறேன், தப்ப கூட நீ சரியா புரிஞ்சுக்கிற. எல்லாரோட சூழ்நிலையும் உணர்ந்து அதுக்கு ஏத்த மாதிரி நீ பேசுற பத்தியா யோசிக்கிற பத்தியா செம்ம டார்லிங் நீங்க. அப்படியா?
நீயும் அப்படிதான் யோசிக்கணும். உன் இடத்துல இருந்து மட்டும் இல்லாம எல்லார் இடத்துலயும் ஒரு நிமிஷம் நின்று யோசிக்கணும் என்று இப்படியே பேசி பேசியே லேட்டாகவே சப்பாத்தி சுட்டு தக்காளி தொக்கு வைத்து நால்வரும் சாப்பிட்டு அறையில் உறங்க செல்ல வர்ஷா பவி பெண்களுக்கு ஒரு அறை, அடுத்த அறையில் ஆண்கள் இருவரும் உறங்க சென்றிட அறையில் கண்ணாடி முன் நின்ற பவித்ரா மிரரை காதலனாய் பாவித்து ப்ரப்போஸ் செய்து பழகிட தமிழில்தான் பேசி பேசி பார்க்கிறாள் என்றாலும் அந்த முகபாவம், வெக்கம், லவ் யூ எனும் வார்த்தை வைத்து யூகித்தவள் அவள் செய்வதை வீடியோவாக பதிவு எடுத்தாள் வர்ஷா. அம்மாவுக்காக இல்ல, உனக்காகவே ஐ லவ் யூ. சி, இப்படியா சொல்றது? தலையில் தட்டிவிட்டு யோசித்தவள், நீ வெறும் காதல் மட்டும் கிடையாது, பவித்ராவோட சரி பாதி நீதான். நீ இல்லாத என் வாழ்க்கை காதல் முழுமையா அடையாது. உன் கூட வாழ ஆசையா இருக்குடா. இப்பவே தாலி கட்டிடுறியா ப்ளீஸ் என்று திரும்ப வர்ஷா வீடியோ எடுப்பதை உணர்ந்து, அக்கா நானே லூசு மாதிரி வளரிக்கிட்டு இருக்கேன், கட் பண்ணுங்க. ஏ பயமா ஷோனா? எனக்கு என்ன பயம், சரியா எடுங்க என்று கேமரா முன் நின்றவள், பிரீத் ஐ லவ் யூ சோ மச், ப்ளீஸ் லவ் மீடா, கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று கத்தி இதய வடிவில் கை காட்டி கண்ணடிக்க அந்த வீடியோ நிறைவடையவும், இந்த வீடியோவை வர்ஷா மூலம் பார்க்கும்போது நம் நாயகன் கண்களில் காதல் பொங்குமா அல்லது கண்ணீரா? அத்தியாயம் 15. இனிமையான முன்கிரவு. நிலவு பெண்ணோ மேகமெத்தையில் காரிய இருளை போர்வையாய் போர்த்தி உறங்கிட நம் கதாநாயகிகள் உறக்கம் வராமல் எதையெதையோ பேசிக் கொண்டிருக்க தலையை வர்ஷாவின் வயிற்றில் வைத்து படுத்தவள், அக்கா உங்களை பத்தி சொல்லுங்க என்றாள் ஆர்வமாக. வர்ஷாவின் முகம் இருளாய் மாறியது. மெல்ல பவியின் தலையை வருடியபடியே, ஏன் கதை கேட்காத ஷோனா, அதையெல்லாம் மறக்க நினைக்கிற வழிகள், வேதனை மட்டும் மேலோங்கே இருக்கும் நரக வாழ்க்கை, எதிரிக்கும் என் கஷ்டம் வரக்கூடாது. சோகமா? அப்படின்னா வேணா டார்லிங். அண்ணாவை எப்படி மீட் பண்ணீங்க? லவ் எப்ப ஆரம்பிச்சது? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க என்று பவி கேட்டதும் கண்களில் வெக்கம் கரை புரண்டு ஓடிட, அவரு லவ் ஃபெயிலியரு, நான் லைஃபே ஃபெயிலியரானவ. இரண்டு இதயமும் ஆறுதல் தேடி அன்பு காட்டிட உருவானது காதல், அவ்வளவுதான். மீதியெல்லாம் சொல்லலையே. புருவம் தூக்கி வினவிட, கல்யாணம் பண்ண அப்புறம் தெரிஞ்சுக்க பவி என்றாள் கொஞ்சம் கண்டிப்பான குரலில். அட போக்கா, தெரிஞ்சாதான் கல்யாணமே நடக்கும் போல முகம் சொலித்து சோகமாக சொல்ல, புதுசா ஒரு காதல் உருவாக்கவா போற? பயம் வர ஏற்கனவே உன் மேல உயிரா இருக்கிறவனோட காதலை கைப்பற்ற போற, அவ்வளவுதான். அதுக்கு ஏன் இவ்வளவு பயப்படுற? எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பிரீத்துக்கு 2 தாரம் இருக்கிற மாதிரி ஜாதகம்னு. ஒரு தாரம் ஊர் அறிய கல்யாணம் பண்ணிப்பானா, இன்னொரு தாரம் யாருக்குமே தெரியாம ரகசியமா மெயின்டைன் பண்ணுவானா. ஜாதகம் எல்லாம் உண்மை இல்லை ஷோனா. அது எப்படி கல்யாண வாழ்க்கை பத்தி சொல்ல முடியும்? ஒரு பொண்டாட்டியை வச்சு வாழ்றதே கஷ்டம். இங்க இன்னொன்னு வச்சு சமாளிக்கிற ஆண் எல்லாம் அவ்வளவுதான். அவன் அங்க இருக்கும் போதெல்லாம் பயம் வந்தது இல்ல, இங்க வந்ததுக்கு அப்புறமா பயமா இருக்குக்கா. என்னை விட்டு தூரமா விலகி போயிடுவானோன்னு ஏதோ ஒரு உணர்வு பரவி பூதாகரமா ஆள் மனசுல ஒரு கெட்ட எண்ணம் வந்து பயம் உறுத்துது. முதல் முறையா பிரிஞ்சிருக்கீங்கல்ல, அதனால அப்படி இருக்கும். ஏன் அவனுக்குமே இதே மாதிரி பயமா இருக்கும்? வெறும் காதல் மட்டும்தானா மாறிட வாய்ப்பு இருக்கு. பிரீத் உன் மேல வச்ச அன்பு அதையும் தாண்டியது, மாறவே மாறாது. தனிமை நிறைய தவறான புரிதலை உண்டாக்கிடும். அதனால நீ ஊருக்கு போனாலும் சரி, அவனோட மொத்த நேரத்தையும் ஆக்கிரமிச்சுக்கோ. இடைவெளியே இல்லைனா எந்த பயமும் வராது. கூடவே இல்லாம தூரமா இருந்தும் செய்யும் காதல் ரொம்ப ஆழமான மனதில் வேரூன்றி வளரும். பிரிவு உங்களுக்குள்ள இதுவரை இல்லாத நெருக்கத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்த்தும். பார்க்க முடியாம பேச முடியாம தவிச்சு கிடக்கும்போது இணை கூட பேசுற அந்த ஒரு நிமிஷம் கூட சுகம்தான். அனுபவிச்சாதான் புரியும். உன் அண்ணன் இங்க இருக்கும்போது அவன் எப்படி தப்பு பண்ண முடியும்? பொண்ணுங்க பிரச்சனை என்ன தெரியுமா? இல்லாததை யோசிச்சு சந்தேகத்தை வளர்த்து கொள்வதுதான். ஒரு ஆணை கட்டி போட்டு வைக்கிறது பெண்ணுடைய நம்பிக்கையும் காதலும் மட்டும்தான். மீதி எதனாலையும் அவங்கள கட்டுப்படுத்தி வைக்கவே முடியாது. ஆண்கள் பம்பரும் போல அன்பெனும் கயிறால் ஆட்டுவித்தால் போதும், சுற்றி சுழன்று தன் இணையின் காலடியில் கிடப்பார்கள். இந்த காலத்தில் யாருக்கும் அன்பு செய்ய தெரியவில்லை. தியாகம்தான் உறவை வளர்க்கும். கடமைக்காக ஒரு காதல் சந்தேகம் என்னும் சாட்டையால் மாறி மாறி வேறு அடித்துக் கொள்கிறது. கோபம், போட்டி, திமிர், ஈகோ, ஆதிக்கம், அடக்குமுறை, அதீத காமம், நெறி தவறல், பொய் வார்த்தைகள் பேசுவது, குரங்கு போல மாறி மாறி தாவிக் கொண்டிருக்கும் காதல். இதுவா காதல்? இது எல்லாம் எந்த கோணத்தில் காதலாக தெரிகிறது? காதலை பற்றிய தெளிவில்லாத தவறாக புரிந்து கொண்டு இதுதான் காதல் என நம்பும் மூடர் கூட்டத்திற்கு எப்படி சொல்வது? காதல் உடல் தேவை அல்ல, உயிரின் தேவை.
நுணுக்கமாக செதுக்கப்படும் தெய்வ சிற்பம் போல ஒழுக்கம் எனும் விரதம் மேற்கொண்டு அன்பெனும் ஒளியால் புரிதலோடு மெல்ல செதுக்கி நம்பிக்கையால் உருவகம் கொடுத்து மரியாதையால் அரிதாரம் பூசி ஒப்பில்லாத தூய அன்பால் உயிரூட்டப்படும் மெய்காதல். பிரீத் பாவ ஷோனா. அவள் மேல் உருண்டு பிறண்டு அரைத்து எடுக்கும் பவித்ராவை பார்த்து சலித்தவாறு கூறினாள் வர்ஷா. கோபம் கொப்பளிக்க, அக்கா என்றவள், உங்ககிட்ட இப்படி இருந்தா எல்லார்கிட்டையும் இப்படி இருப்பாங்களா? உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சீண்டி டார்ச்சர் பண்ற. உரிமையோடு கன்னத்தில் முத்தமிட்டு வாரி அக்காவை அணைத்து கொண்டாள் பவி. அம்மா கூட இப்படியே தூங்கி பழகிட்ட, ப்ளீஸ் என்று கண்களை மூடி அவள் மீது கை போட்டு உறங்கிட, காமம் இல்லாத தூய அன்பில் செய் போல தங்கையின் அணைப்பில் தாய்மையின் கருவறை உணர்ந்தாள் வர்ஷா. இரவு தினமும் கோர ராட்சசரை போல மாறி அவள் உடலையும் உயிரையும் நினைவுகள் எனும் கூர் பற்களால் பேய்த்து திங்கும். காம அரக்கர்களால் தன் வாழ்வு சிதைந்தது எல்லாம் காட்சிப்படுத்தி கண்முன் நிறுத்தி பயம் காட்டும். தன்னையே வெறுத்து கண்ணீர் வற்றாமல் வழியும். இன்றோ கசப்புகள் இல்லாமல் முதல் முறையாக சந்தோஷமாக நிம்மதியாய் கண்மூடி ஒரு உறக்கம். சக மனிதர்கள் மேல் அன்பு செய்வதும் கடமைதான். தங்கை எனும் உறவு வேறுபட்டு வளர அக்கா எனும் பெரும் பதவி தனக்கு கிடைத்ததும் பவித்திரமான இவள் அன்பினால் கரைகள் எல்லாம் கரைந்தது போல் உணர்ந்தாள் வர்ஷா. பயம் வரும் வேலை எல்லாம் தாயை தேடி ஓடும்போது அன்னையின் சிறிய அணைப்பு மந்திரம் போல வேலை செய்யும். அமைதி, நிம்மதி, ஆறுதலை ஒரு சேர தரும். புனிதமான அவளின் பாசம் அக்காவிற்கு கவலையின் வடிகால். நான் இருக்கிறேன் உனக்காக என்ற நம்பிக்கை விருச்சம் போல் அன்பின் நிழலாய் அவள். அன்னையாலுமே வஞ்சிக்கப்பட்டவள் தங்கையிடம் அந்த அன்பை உணர்ந்ததும் இதோ நிம்மதியாக வெளியேர்ந்தாள். நாட்கள் ஓட்டம் எடுத்தது. இந்த இரு பாச பிடிப்புகளும் மருந்துக்கும் கூட ஆண்கள் பக்கம் திரும்பவில்லை. சமைத்து பரிமாறிவிட்டு புது மாப்பிள்ளை பெண் போல அறையிலேயே அடைந்து கொண்டனர் வர்ஷா, பவி இருவரும். பேசிக்கொண்டே இருப்பதும் சிரிப்பதுமாக சப்திப்பதும் மட்டுமே வெளியே கேட்கும். பிரீத் மிகவும் பொசசிவ் ஆயிற்றே. பாவம், அவளுக்கு காதுகளில் புகை வந்து உச்சபட்ச கோபம் வரும் ஆடவனுக்கு. மாமா என்னும் ஒற்றை சினுகளில் அத்தனையும் மறைத்து விடுவாள் அந்த மாயக்காரி. 5 நாட்கள் முடிந்ததால் விடைபெறும் நேரம் வர்ஷாவிற்கு. திரும்பி அழுபவளை கண்டு வரும் கண்ணீரை கட்டுப்படுத்தி தேற்றிட இயலாது தவித்தாள் வர்ஷா. ஷோனா, அழாத, கஷ்டமா இருக்கு ப்ளீஸ் என்று இறுக கட்டிக்கொண்டாள் தங்கையை. மிஸ் யூ அக்கா, காலேஜ் லீவுக்கு நான் வருவேன், நீங்களும் வரணும் என்று தங்கை கட்டளையிட மயில் போல அழகாக தலையசைத்தாள் வர்ஷா. வேகமாக தனது ஹேண்ட்பேக் எடுத்து துளாவி அதில் இருந்த பணத்தை திரட்டி கையில் அள்ளி வந்தாள் பவித்ரா. அவள் செய்கை புரியாது உறுத்து விழித்தாள் வர்ஷா. இந்தாங்கக்கா, நீங்க போனா பணம் கேட்பாங்க, இதை கையில வச்சுக்கோங்க, மீதம் அக்கௌண்ட்ல அண்ணாவை போட சொல்றேன் என்று சொல்ல கேட்டதும் பொங்கிய கண்ணீர் அணை தாண்டி பாய்ந்து வழிந்து ஓடியது வர்ஷாவின் வெளியில். விரக்தியில் துண்டானவள், அன்பு காட்டிட கூலி வாங்குறது இல்ல ஷோனா, வீட்டுக்கு போறத சொல்லிட்டு வந்த, பணம் வேணா. அவளின் மனம் உணர்ந்து, பயப்படாத, இந்த 5 நாளும் தான் நான் ரொம்ப நிம்மதியா என் வாழ்க்கையை வாழ்ந்த நாட்கள். பொக்கிஷம், வரம், இதையெல்லாம் விட உறவா நீ, இதுவே போது எனக்கு என்றதும் கண்ணீர் வர நின்றாள் பவி. வெயிலில் வாடிய இதயத்தின் மேல் நிழல் படர்ந்த நிம்மதி வர்ஷாவிற்கு. வாசல் வரை அக்காவை வழி அனுப்பி வைத்த தங்கையின் மேல் ஆத்திரம் ஜுவலித்தது உரியவனுக்கு. மெல்ல அவன் அருகே சென்று பிரிவின் ஆற்றாமையில் தோள் மீது சாய்ந்து கண்ணீர் விட, உனக்கு என் ஞாபகம் இருக்கா பவி? என்னை மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். குரலில்தான் அத்தனை கோபம் மிகைப்பட பேசுபவனை சோகம் இலையோடும் பார்வை பார்த்துவிட்டு நகர்ந்தாள் பவித்ரா. வேகமாய் அவள் அருகே வந்து, பவி, எல்லார் மனசையும் படிக்கிற, என் மனசு உனக்கு புரியாதா? உன் கூட இருக்க ஆசைப்பட்டுதானே? போடி, நான் உனக்கு முக்கியமே இல்லை. புதுசா யாராவது வந்தா என்னை கண்டுக்காம போயிடுற, அவாய்ட் பண்ற, ஏத்துக்கதான் முடியல. நான் தான் இப்படி ஏங்கி பைத்தியக்காரனா சுத்துற. ஈவினிங் ஃப்ளைட் டிக்கெட் புக் செய்து இருப்பதால் துணிகளை மடித்து பேக்கில் வைத்து அடுக்கிக் கொண்டே அவன் சொல்வதை கேட்காதவளாய் உதட்டில் நிறுத்திய புன்னகையுடன் நின்றாள் பவித்ரா. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க மாமா? கிண்டலாக கேட்பவளை முறைத்தவன், என்னடி திமுறா என்றதும் இரு கையால் அவனை சோஃபாவில் தள்ளியவள் அவன் சுதாரிப்பதற்குள் பூனை போல அவன் மடியில் படுத்துக்கொண்டு கவிதை போல கண்ணோடு கண்களை கலந்திட, இங்கே ஒரு கோவக்காரன் கோவத்தில் கோட்டைக்கு ஏற கொத்தாக அவனை பிடித்து தரதரவென்று தரையில் இழுத்து வந்து விட்டது காதல் பாவையின் வேள்வெளி. பா, என்ன பார்வை பார்க்கிறா! நொடி பார்வையில் துண்டு துண்டாக வெட்டி துடிக்க வைத்து மூச் என மிரட்டிவிட்டாள் ஒற்றை பார்வையால். தன் குருவை மனதில், அதாவது வர்ஷாவை மனதில் மெச்சிக்கொண்டாள். இதுவே பழைய பவித்ராவாக இருந்திருந்தாள், ஆமாடா நீ யாரு என்ன கேட்க, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பேசுற, உன்னை பிடிக்கவே இல்லை, பேச மாட்டேன், போடா, என் மூஞ்சில
முடிக்கவே முடிக்காத என மூஞ்சியில் அடித்தது போல பேசியிருப்பாள். ஏற்கனவே தன்னை காதலிக்கிறாளா இல்லையா என புரியாமல் அலைபவனை இன்னும் குழப்பத்தில் மூழ்க வைத்து கொன்று இருப்பாள் பவித்ரா. இது கோபம் பொறாமை அல்ல, அன்பிற்கான ஏக்கம். ஆண்கள் கோபமாக பேசும்போது மௌனமாக கண்களோடு கண்ணை கலக்கவிடு. ஒரு நிமிட அமைதி கோபத்தை இலக வைக்கும், இதயங்களை நொறுக்கும் வார்த்தைகளை தடுக்கும். கோபமாக இருக்கும்போது மரியாதையாக பேச வேண்டும். எதை கேட்டு சண்டை இடுகிறார்களோ அதை கொடுத்து சண்டையை நிறுத்த வேண்டும். பிடிக்கும் என்ற வார்த்தை கூட இனிக்கும் ஷோனா, அடிக்கடி பிரீத்தியிடம் சொல்ல வேண்டும் என வர்ஷா கூறியது காதில் ஒலித்தது. மெல்ல இதழ் வெறிய, என்னாச்சு, ஏன் கோபமா பேசுறீங்க மாமா? உங்க நினப்பு இல்லாம தான் டெல்லி வர வந்து கட்டிக்கிட்டவ போல சர்வெண்டா சமைச்சு போடுறேனா? உங்க ஞாபகம் இல்லாம தான் ஒரு வாரம் சோறு தண்ணி இல்லாம பட்டினி கிடந்தனா? நீங்க பேசுறது புரியுது, ஆனா யார் பேசுறீங்க அதான் புரியல. இவ இப்படியெல்லாம் பேசுற ஆள் இல்லையே, சட்டைக்கு பிடிச்சு சண்டை போடுவாளே. ஏன் முகம், ஏன் குரல் தான், அது நம்ப மாட்டீங்களா பிரீத்? பவித்ரா தான் நான், சந்தேகமா இருக்கா என அவன் மடியில் தலை வைத்து படுத்து நிமிர்ந்து புன்னகைத்து அவனையே பார்க்க, அவனும் பார்க்க கண்களால் வா என்று தலைவி தூதுவிட, நாதத்திற்கு கட்டுப்படும் நாகமாய் மயங்கி அவள் இதழ் நோக்கி நாயகன் முன்னேறிட தொட்டாசனிங்கி போல் நாணத்தில் இமை மூடி கிடந்தாள். பிரீத்தின் மொத்த காதலுக்கு உரித்தானவள். அங்கே வந்த சந்தீப், என்னடா நடக்குதுங்க? நடு ஹால்ல போய் சே என்று குரல் வரவும் சட்டென பதறி அடித்து பிரீத் பவி விலகி தள்ளி செல்ல, கண்ணுல தூசிடா என்று தலையை சொரிந்து அசடு வளைந்தவனை அல்பமாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, தூ கேவலமா சமாளிக்கதரா, அவ கண்ணு எங்க இருக்கு, நீ கவர் பண்ற ஏரியா எங்க இருக்கு? இல்லைன்னா கண்ணுல தூசிதான் என்று பயத்தில் திக்கி திக்கி பேசினாள் பவி. வாய மூடு பவி. டே மச்சான், இவ உன்னை வேணாம்னு சொன்னா, நீ இவனை காதலிக்கல. எப்பா எங்களை பைத்தியக்காரனா ஆக்குறீங்க ரெண்டு பேரும். டேய் கேனப்பையிலே, இவ உன்னை லவ் பண்றாடா இருக்கு, ஆனா இல்ல. விளையாட்ட நிறுத்து பவி. இந்த பைத்தியக்காரி வாயால சொல்றத நம்பவே நம்பாதடா பிரீத். உன்னை சுத்தல விட பொய் சொல்றா. அவ கண்ணு பாரு, காதல் காவியமே எழுதுறான். அவ்வளோ காதல் உன் மேல பொங்கி வலியுது என்றதும் அவன் பவித்ராவை கேள்வியாய் பார்க்க பிரீத் பார்ப்பது உணர்ந்து கோபமாக முறைத்தாள். என் கண்ணுக்கு எதுவும் தெரியலடா என்றான் அப்பாவியாக. பச்சை புள்ளன்னு தாண்டா ஏமாத்துறா. அவனை ஏங்க வச்சு தொங்கலை விடுறதுல என்னடி உனக்கு கிடைச்சது? இந்த மட சாம்பிராணி நீ சொல்றது எல்லாமே நம்புது. பவித்ராவே என்ன வேணாம்னு சொன்னா நான் கேடு கிட்டவன் போல, அதான் பிடிக்கலன்னு குத்த வச்சு அழுவறான் இந்த நாயி என்று சலிப்போடு கூறின. அதை கேட்டவனால் சிரிப்பை அடக்க முடியாமல் வரும் புன்னகையை கட்டுப்படுத்த கீழ் உதட்டை கடித்து மறைத்தாள். சிரிப்பா இருக்கு, நீ வாயால சொல்லுறதுக்கோ மனசுல நினைக்கிறதுக்கோ வித்தியாசம் இவனுக்கு புரியாது. வெறுப்பத்தை நீ பிடிக்காதுன்னு சொல்லுறத உண்மைன்னு நம்பிக்கிட்டு திரியிறான் லூசு மடமஸ்கு. இனிமே நீ ஏதாவது பேசி அவன் தூக்கல தொங்க போனா அதுக்கப்புறம் நான்லாம் காப்பாற்ற மாட்டேன் என எச்சரித்து அவளை அனல் பார்வை பார்த்துவிட்டு ஆவேசமாக தனது அறையில் நுழைந்தான் அண்ணன். சந்தீப் கடைசியாக சொன்னது உயிர் வரை வதைக்க இவளும் அறை சென்று கதவை அடைத்துக் கொண்டாள். பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் வாலிபனோ நடுக்கூடத்தில் அனாதியாக தனித்து விடப்பட்டான். 1 மணி நேரம் கழித்து டிராவல் பேக்குடன் வெளியே வந்தவள் சந்திப்பை முறைத்தவாறு சோஃபாவில் காலை அகட்டி மல்லாக்கப்படுத்து தூங்கும் பிரீத்தை பார்த்து கடுப்பாக்கி கையில் இருந்த ஹேண்ட்பேக்கை அவன் மீது தூக்கி வீசிட பதறி துடித்து விழுந்து எழுந்தான் நாயகன். தெளிவா இருக்கியா? என்று பிரீத் கண்ணை கசக்கவும், உன்னை பிடிக்கலன்னு நான் சொன்னா அது பொய்யாதான் இருக்கும். உன் முன்கோபம் எனக்கு பிடிக்காது, உன்னை ரொம்ப பிடிக்கும், புரியுதா? இன்னும் விளக்கணுமா? கேக்குதாடா? கேட்டுச்சு என்று முணுமுணுத்தான். இனிமே நான் ஏதாவது சொன்னா இவன் தூக்கல தொங்குனா கூட எவனும் காப்பாத்த வேணாம். நான் கிளம்புறேன், ஏர்போர்ட் வரியா இல்லையா என காதலி அதட்டவும், டிஷர்ட் மட்டும் அணிந்திருப்பதால் ஓடி சென்று ஒரு சட்டை எடுத்து போட்டவாறே வந்தான் பிரீத். நான் வரேன் என்று முகத்தை கூட பார்க்காமல் செல்லும் தங்கையை பார்த்து நகைத்தான் அவளின் மூத்தோன். நக்கலாக அவனும், பார்த்து போங்க பவித்ரா மேடம் என்றான் சந்தீப். முறைத்தவளோ, எனக்கு தெரியும், நீ போடா. வெம்மையோடு வெளியே செல்ல, அண்ணனை மதிக்கவே மாட்டாங்க இந்த தங்கச்சிகளை இப்படித்தான் என்று விரக்தியில் தத்துவம் ஒழிய ஆட்டோ அழைத்து வந்து லக்கேஜ் பின்னால் வைத்துவிட்டு ஏர்போர்ட்டிற்கு விரைந்தனர் பிரீத் பவி இருவரும். போயே ஆகணுமா? அவன் கேட்பதை கண்டு கொள்ளாமல் பவி கைகளால் கழுத்தை துளவினாள். என்னம்மா, எதுவும் மறந்து வச்சிட்டியா? இல்ல, தாலி எதுவும் கட்டி இருக்கியான்னு பார்த்தேன். இங்கேயே இருக்கணுமானா? மூடிட்டு வாடா. சந்தீப் மேல் உள்ள கோபம் சரமாரியாக பிரீத்திடம் பாய்ந்தது. அவளை அவன் திட்டியது எல்லாம் கணக்கிலே இல்லை.
ஏனோ இவன் செத்தால் கூட எனக்கு கவலை இல்லை என்று சொன்னது விஷம் போல கோபமாய் உச்சியில் ஏறியது. நேத்து நான் போறேன், உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைடான்னு திட்டினா, இன்னைக்கு போயே ஆகணுமான்னு பசமா கேக்குறா. யாருடா நீ? தாலி கட்டின புருஷனா என்ன போகக்கூடாதுன்னு சொல்றதுக்குன்னு கேக்குறா. இருக்க கொஞ்சம் முளையும் உருகிடும் போல, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. மனதில் புலம்பிக் கொண்டு அமர்ந்திருந்தான். பிரீத், ஐ ஐ திக்கி திக்கி ஏதோ சொல்ல வருபவளை நல்ல குறி சொல்வாளா என ஏக்கம் மேலோங்கி மாமன் ஏறிட, ஐ மிஸ் யூ என்றதும் ஏதேதோ எதிர்பார்த்து ஏமாற்றம் வந்தவனாய் விரக்தியில் தலை தானாய் தொங்கி போய்விட்டது. அப்ப நீ என்ன மிஸ் பண்ணல என்று மீண்டும் சண்டையிட ஆரம்பிக்க, நான் அழுதுருவ பாத்துக்க, என்ன சொன்னாலும் திட்டுற போடி முறுக்கிக் கொண்டான் மாமன். தன்னை சமன்படுத்திக் கொண்டு வராத புன்னகையை வர வைத்து, சாரி பிரீத், ஏதோ போனா போகுது என்று ஒப்புக்கு சொல்லி வைக்க வாயில் வலுக்கட்டாயமாக விஷத்தை ஊற்றப் போவது போல வாய்க்கு பூட்டு போட்டுக் கொண்டான் பிரீத். மாமா என்று பவித்ரா சினுங்கியதும் நாக்கை மடக்கி விரலால் எச்சரித்தான் பிரீத். அவளவனின் கோபத்தை ரசிக்க பிடித்தது. கோடைக்கால மழை என அரிதாய் வந்து போகும் கோபம் புது கவிதை அல்லவா? வெக்கம் இல்லாமல் ஆணை அளந்தாள், கள்ளமாய் ரசித்தாள், வெளிகளில் நிறைத்து உயிர் வரை சிலிர்த்தாள்.